ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரல் கோட்டானா எப்படி உள்ள போவாங்க, அதுக்கடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டானா எப்படி போவாங்கன்னு சொல்லி பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் அதிகமாக பார்க்க போகிறோம். ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து இப்போ எக்ஸாம் முடியிருக்குள்ள, அதாவது எக்ஸாம் நடந்துருக்கு. இப்போ எக்ஸாம் நடந்துருக்கும் போது தன் மகன் வந்து பெரிய காலேஜில் படிக்கணும், நல்ல கோர்ஸில் படிக்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, காலேஜ்லேயே போயிட்டு முன்னாடி போயிட்டு எக்ஸாம் முன்னாடி, அதாவது மார்க் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு நிறைய பேர் பேரண்ட்ஸ் வந்து ஃபீஸை கட்டுறாங்க. அதாவது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வந்து கட்டி அதுக்கு வந்து வாங்குறாங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கட்டி ஏமாந்து போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோ நிறைய பார்க்க போகிறீங்க. மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், முன்னாடியே நீங்கள் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. அதாவது என்னன்னா, நீ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 2 மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நடந்துக்கிருக்கும். எக்ஸாம் நடந்துக்கிருக்கும் போதே என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கில் நான் லோவை வாங்குவேன், ரிசல்ட் வரக்கு முன்னாடி நான் லோவை வாங்குவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டூடெண்ட் டவுட் இருக்கும். அந்த டவுட்டை பேர் பேரண்ட்ஸ் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் ஒரு முடிவு எடுத்துருவாங்க. என்ன முடிவுனா, சரி தம்பி இப்படி சொல்கிறானே நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போயிட்டு இது கண்ணை உடனே வாங்கிட்டு போயிட்டு பெரிய காலேஜில் போய் காசை கட்டி ஒரு 5 லட்சம் 6 லட்சம் டொனேஷனோட கட்டி நம்ம மேனேஜ்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அந்த பையன் கடைசியில் பார்த்தீங்கன்னா நல்லா மார்க் எடுத்திருப்பான். அப்படி நிறைய பேரண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாந்துருக்கீங்க. நானே பார்த்துருக்கேன். நான் 3 வருஷமாக கேரியர் கைடன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஏமாற வேண்டாம்னு நான் சொல்கிறேன். ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்த பின்னாடி நீங்கள் அந்த முடிவு என்ன வேணால் முடிவு எடுத்துங்க. நல்ல காலேஜில் வந்து நீங்கள் டொனேஷன் கொடுப்பீங்களோ அது உங்களுடைய பாடு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், டொனேஷன் கொடுக்காம நீங்கள் கொஞ்சம் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு 2 லட்சம் மூலம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க காலத்தில் நிறைய இடத்துல வந்து பண்ணுறாங்க. சரிங்களா, பேரண்ட்ஸை முக்கால்வாசி பேரண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. சரிங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து நீங்கள் போடுங்க, நான் போட வேணாம்னு சொல்ல. டொனேஷன் இல்லாமல், வித்தவுட் டொனேஷன் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுங்க நான் சொல்கிறேன். சரிங்களா, அதை பற்றி அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அரசு நடத்தக்கூடிய ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி எடுத்துடுறாங்க, சீட் எடுத்துடுறாங்க. அப்போ 7.5 சொல்லிட்டு ஒரு கோட்டா இருக்குது, அதுலேயுமே சீட் எடுத்துடுறாங்க. பட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஒரே வாய்ப்பு என்னன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ ஜென்ரல் கோட்டா மட்டும்தான். இப்போ ஜென்ரல்லே அவங்களுக்கு மார்க் கம்மியாக வந்துடும். ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் நிறைய பேர் மார்க் கம்மியாக தான் ஓரளவு எடுப்பாங்க, ஒரு சில பேர் அதிகமாக எடுப்பாங்க. பட்டு இப்போ அது ஓகேவா. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்ச பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, மார்க் கம்மியாக எடுத்தால் கூட ஜென்ரலில் போயிடுவாங்க. ஜென்ரல்லுமே ஏதோ கழிச்சு ஒரு லோவான கோர்ஸ் எடுத்து படிச்சிருவாங்க. பட் அவங்க வந்து அதுலேயுமே அவங்க படிச்சதுக்கு முன்னேறிடுவாங்க. பட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன எதிர்பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு டாப் கோர்ஸ் கிடைக்கணும், அது படித்து சிபிஎஸ்சி ஆனால் டாப் கோர்ஸ் கிடைக்கணும், நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. புரியுதுங்களா. அதனால அவங்களுக்கு சொல்ல வேண்டிய என்னன்னா, மேனேஜ்மெண்டோட சேர தப்பு இல்லை, டொனேஷன் இல்லாமல் மேனேஜ்மெண்டோட சேருங்க. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து நிறைய இருக்குது. இப்போ ஜேஇ இருக்குது. ஜேஇ எழுதிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஜேஇ எக்ஸாம் எழுதிங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் மட்டும்தான் போக முடியும். ஜென்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் ஜேஇ எழுதினா உள்ள நுழைய முடியும். சரிங்களா, அது அந்த வழியாக போகிறேன்னு அந்த வழியாக ஜேஇ எழுதி உள்ள போங்க. இன்னொரு மேனேஜ்மெண்ட் கோட்டா சேர போறீங்கன்னு நினச்சிங்கன்னா டொனேஷன் இல்லாமல் சேருங்க. ஆனால் சேரதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துங்க. எனக்கு வந்து ரிசல்ட் வந்து இவ்வளோதான் வரும் அப்படின்னு கணக்கு பண்ணாதீங்க. ரிசல்ட் வரட்டும். திடீர்னு உங்களுக்கு அதிகமாக வந்து என்ன பண்ணுவீங்க, சில கல்வியில் உங்களுக்கு மனதுக்குள்ள எழும்பும். இப்போ நிறைய பேர் எக்ஸாம் எழுதி வந்திருப்பீங்க. எக்ஸாம் எழுதி வந்து என்ன பண்ணுவீங்க, எனக்கு வந்து மார்க் கம்மியாக வச்சா என்ன பண்ணுறது, பேசாமல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஃப்ரீ புக்கிங் பண்ணிக்குவோமா, ரிசல்ட் வரக்கு முன்னாடி ஃப்ரீ புக்கிங் பண்ணிக்குவோமா அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் தாட்டில் ஓடும். அவங்களும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இப்போ இருக்கிற முடிவு வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவு. கல்லூரி வந்து நல்ல கல்லூரின்னு ஆசைப்படுறீங்க, சரி இல்லைன்னு தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் ரிசல்ட் வரக்கு முன்னாடி அப்புறம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால சேரலாம், வித்தவுட் டொனேஷனே இல்லாமல் ஒரு நல்ல காலேஜில் சேரலாம் அப்படின்னு நான் ஒரு என்னுடைய கருத்தை நான் எடுத்து வைக்கிறேன். நிறைய பேரண்ட்ஸ் நான் போன வருஷம் 2024 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எதிர்பார்த்து ஒன்று இதை நிறைய பண்ணியிருக்காங்க. பண்ணி நிறைய பேர் வந்து நல்ல மார்க் எடுத்துருவான். நல்ல மார்க் எடுத்தப்ப என்ன பண்ணுவான், அப்புறம் பேரண்ட்ஸ் நினைச்சது வந்து இதாயிரும். அவங்க ஃபீஸை கட்டிடுவாங்க, காசை கட்டிட்டு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கட்டிட்டு கடைசியில் வந்து அம்மா நல்ல மார்க் எடுத்துறேன் நம்ம அவசரப்பட்டுட்டோம். அப்புறம் அவசரப்படுறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்த பின்னாடி எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வித்தவுட் டொனேஷன் போடுறதுக்கு டாப் காலேஜ் எதிர்பார்த்து நீங்கள் போட்டுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுறீங்கன்னா இப்போ ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 காலேஜ் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் மொத்தம் 400 காலேஜ் இருக்குது.
400+ காலேஜ் இருக்குது சரிங்களா. அதில் ஜென்ரல் கோட்டா இருக்குது, ப்ரைவேட் கோட்டா இருக்குது, இந்த அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. 2 கோட்டாவில் நீங்கள் அதில் கூட நீங்கள் போய்க்கலாம் சரிங்களா. கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணால் நல்லா பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கவுன்சிலிங் டைமில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைக்கும், எல்லாத்துக்குமே சீட் கிடைக்கும், சீட் கிடைக்காமலாம் இருக்காது சரிங்களா. நான் சொல்கிறது வந்து அதாவது மிடில் கிளாஸ் பசங்க இருக்காங்களா அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் மிடில் கிளாஸ் பசங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு கேட்டிங்கன்னா அது வறுமை தெரியும். நிறைய பேர் வந்து இப்போ பணம் இருக்கிறவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டை சேருவாங்க, பணம் இல்லாதவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கும், எல்லாத்துக்குமே லக் கிடைக்கும், நல்ல கோர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரியே உங்களுக்கும் சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. தவிர்த்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து நீங்கள் போடுங்க, போடுறது பெருசு இல்லை, ரிசல்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுங்க சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா, இப்போ நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நிறைய கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, சிபிஎஸ் நிறைய கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது சரிங்களா. அதுலேயே நீங்கள் வந்து அதுலேயுமே நீங்கள் ஜெனரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நல்ல மார்க் வச்சுங்க, அதுலேயே நீங்கள் போகலாம் சரிங்களா. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கவர்மெண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க, 7.5 கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க சரிங்களா. நான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ 7.5 வீடியோ நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன், என்ன எப்படிலாம் 7.5 வருது அப்படின்னு நான் ஒரு வீடியோ தனியாகவே நான் போடுறேன். 7.5 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் டாப் காலேஜ் அடுக்குவாங்க சரிங்களா. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மொத்தம் 3 ரவுண்டு. முதல்ல பார்த்து 4 ரவுண்ட் இருந்துச்சு. 2023-2024 காலத்தில் 4 ரவுண்ட் இருந்துச்சு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு தான் சரிங்களா. 3 ரவுண்டு தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா எல்லாத்துக்குமே சீட் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நல்லா கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பேசிட்டோம். ஒன்று தான் இது அவேர்னஸ் வீடியோவை நீங்கள் எடுத்துங்க. ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ரிசல்ட் வரதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, ஜென்ரல் கோட்டாவா, 7.5 கோட்டாவா என்னன்னு ஒரு முடிவு எடுத்துக்கங்க தயவுசெய்து. அது ஒன்றேவும் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு இதுதான். நிறைய வருஷம் நான் 2024 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஏமாந்துருக்கு பார்த்துருக்கேன். ஒரு பையன் நல்லாவே எழுதிக்க மாட்டான், ஆனால் நல்ல மார்க் வாங்கியிருப்பான், ஓரளவு நல்ல மார்க் வாங்கியிருப்பான் சரிங்களா. 130 அவன் சொல்லுவான், அவன் 90 கட்டாப் 110 கட்டாப் தான் வரும்னு சொல்லுவான். ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 கட்டாப் வந்துருக்கு உனக்கு. அவன் நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸே கிடைக்கும், சிஎஸ்சி இசி நல்ல கோர்ஸே கிடைக்கும். பட் அவன் வாய்ப்பு அவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி போய் ஃப்ரீ புக்கிங் பண்ணிட்டு கடைசியில் பற்றி நல்ல மார்க் வாங்கின பின்னாடி அப்புறம் வந்து யோசிச்சுப்பாங்க, தம்பி என்ன தம்பி பண்ணலாம் என்கிட்ட கேட்காங்க, தம்பி என்ன தம்பி பண்ணலாம் இப்போதைக்கு நீங்கள் போய் ஃப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்க, அதிலே படிக்க வைங்க, வேற ஒன்றும் வழியே இல்லை. அவங்க பார்த்து 5 லட்சம் டொனேஷன் கட்டியிருக்காங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு கருத்து என்னன்னா, ஃப்ரீ புக்கிங் பண்ணாதீங்க. ரிசல்ட் வந்த பின்னாடி மேனேஜ்மெண்ட் கோட்டா சேர்னாலுமே நல்ல காலேஜில் சேருங்க, வித்தவுட் டொனேஷன் சேருங்க. அது மட்டும்தான் ஒன்றே சொல்றேன். அதான் திரும்பி நான் அழுத்தமாக சொல்றேன்னா அதில் காரணம் இருக்கும். அதனால மேனேஜ்மெண்ட்டை சேருங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஃப்ரீ புக்கிங் முன்னாடி பண்ணாதீங்க, ரிசல்ட் வந்த பின்னாடி புக் பண்ணுங்க. நிறைய காலேஜை விசிட் பண்ணுங்க. முக்கியமாக ஒரு காலேஜை இப்போ இந்த ரிசல்ட் வர முன்னாடி இடைப்பட்ட காலங்களில் நிறைய காலேஜை போய் விசிட் பண்ணுங்க, நல்லா விசிட் பண்ணுங்க. எந்தெந்த காலேஜ் என்னென்ன இருக்கு. நான் உள்ளெல்லாம் உடம்பா இருக்க மாட்டாங்க. நான் 12th படிக்கிறேன் சார், நான் 12th படிச்சுக்கிறேன், காலேஜை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. நிறைய காலேஜ் கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி, ஈரோடு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க காலேஜ், நல்ல பெரிய பெரிய காலேஜெல்லாம் இருக்கு. அந்த காலேஜில் போயிட்டு விசிட் பண்ணுங்க. மேக்ஸிமம் எல்லா காலேஜும் பிடிக்கும். உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு கவுன்சிலிங் வைங்க, கண்டிப்பாக கிடைக்கும். விசிட் பண்ணுங்க, காலேஜை நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. சரி, தப்பு கிடையாது. விடமாட்டேலாம் சொல்ல மாட்டாங்க, எந்த கல்லூரியுமே விடுவாங்க. நான் 12th படிச்சிருக்கேன் சார், நான் காலேஜ் விசிட் பண்ண வந்திருக்கேன், எனக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணோம், அதனால நான் காலேஜ் நான் ஒரு பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக எல்லா காலேஜுமே அலோட் பண்ணுவாங்க. ஒரு சில காலேஜ் தவிர்த்து எல்லா காலேஜுமே அலோட் பண்ணுவாங்க. போய் பாருங்க. தயவுசெய்து மேனேஜ்மெண்ட் அவங்க போடுறனாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்கும். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 12th படிச்சுட்டு உங்கள் 12th படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது இப்போ எக்ஸாம் எழுதிருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக ஷேர் பண்ணிவிடுங்க. யாரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டுக்கு நான் ஃப்ரீ புக்கிங் பண்ண போகிறேன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரிசல்ட் வந்த பின்னாடி நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜென்ரல் கோட்டாவான்னு முடிவு பண்ணிக்கங்க. பாய்.